ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா Ubuntu OSல எப்படி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு விஎஸ் கோட் அப்படின்னு நீங்கள் டைப் அடிச்சு என்டர் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் .db Ubuntu அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸுக்கு போயிருங்க. ஃபைல்ஸு கிளிக் பண்ண வாட்டி பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்க்கு போயிருங்க. டவுன்லோட்ஸ்க்கு போன வாட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒயிட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்எஸ் அப்படின்னு டைப் அடிச்சு என்டர் அடிங்க. அதுக்கப்புறம் கோடு _ அந்த நீங்கள் அந்த ஃபைல் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி உங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்னு வரும். அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா sudo ஸ்பேஸ் அதுக்கப்புறம் dpkg ஸ்பேஸ் -i ஸ்பேஸ் அதுக்கப்புறம் ஓகே sudo dpk ஸ்பேஸ் -i ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் அங்கே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் கம்ப்ளீட்டட். பார்த்தீங்கன்னா ஷோ ஆப்ஸ்க்கு போயிருங்க. ஷோ ஆப்ஸ்க்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இனிமேல் நீங்கள் உங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் Ubuntu OSல எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.